ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பீஸா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையும் கிடையாது. அதே போல் அதில் இருக்கிற மாதிரியே அந்த க்ரஸ்டெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக நல்ல சீஸியாக நல்ல டேஸ்ட்டான பீஸா நம்ம வீட்டில் செய்யலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பீஸா செய்கிறதுக்கு அந்த பேஸ் மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 300 ml அளவு நல்லா வார்மாக இருக்கிற வாட்டர் எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். 300 ml அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 10 கிராம் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சர்க்கரை, ஈஸ்ட்டு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து அளவுகள் எல்லாமே கப்பில் சொல்லாமல் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப்புங்கும் போது மெஷரிங் கப்பு எல்லாருக்கிட்டே இருக்காது. ஸோ அளவு எடுக்க கஷ்டமாக இருக்கும். 300 ml தண்ணி, 10 கிராம் ஈஸ்ட் இதுவரை சேர்த்துருக்கோம். 10 கிராம் ஈஸ்ட்டுக்கு 300 கிராம் அளவுக்கு மைதா வந்து சரியாக இருக்கும். 300 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு வந்து நல்லா கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து கிடைக்கணும். ரொம்ப ட்ரையாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ பேஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டிட்டு இது போல் தான் இருக்கணும். இப்போ இதோட 30 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 30 மில்லி அளவுக்கு வர்ற பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசையணும். அந்த மாவு வந்து ஃபுல் எண்ணெயும் அப்சர்வ் பண்ணணும். ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசைய போகிறது கிடையாது. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. ஒரு லிட்டு போட்டு துணி போட்டு ஊற விட்டுருங்க. மாவு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அது ஊறிட்டுருக்க கேப்பில் சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இங்கே 100 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் சின்னதாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு அந்த பட்டர்லேயே வந்து ஒரு 10-20 செகண்ட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு பீஸாவுக்கான அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்து 2 பீஸாக செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி 1 வெஜ்ஜு 1 நான்வெஜ் செய்ய போகிறதுனால ஒரு பீஸாவுக்கான நான்வெஜ் குவான்டிட்டி சிக்கன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட பெரி பெரி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக வந்து மசாலா கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணுங்கள். சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். அதில் வர்ற தண்ணி அந்த பட்டர்லேயே வெந்தால் போதும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ரொம்பவே சிம்பிளாக மினிமைஸ்டான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுட்டோம். சிக்கனுமே இங்கே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே தனியாக சிக்கனை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். சிக்கன் பாருங்கள், நல்லா அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி ரெகுலர் சைஸ் பீஸா செய்ய போகிறோம். அதுக்கு அந்த டின்னில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டின் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பிளேட்டில் கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே மைதா வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ நமக்கு அடியில் வந்து ஒட்டாத வரும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுருங்க. மாவு பாருங்கள், ஒரு 30-40 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக. இப்போ இதை வந்து நம்ம பிசையலாம் கூடாது. கையில் கொஞ்சம் மைதா இல்லைனா எண்ணெய் வந்து லைட்டாக தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மாவை இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுங்க. இல்லை அப்படியே கையை வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும் நமக்கு. இது வந்து கையில் ஒட்டுற பதத்தில் தான் இருக்கும். அப்படி தான் நமக்கு அந்த பேஸோட இது இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அந்த பன்னு வந்து நமக்கு. இப்போ இதை நான் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சப்பாத்தி கட்டையிலையும் பார்த்திங்கன்னா தெரியும், மாவு நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் மைதா மாவு போட்டு இதை வந்து கையிலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து சப்பாத்தி ரோல் வச்சு கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த மாவு வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ கையிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஓரளவு சைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் டின்னுக்கு மாற்றிட்டு அந்த டின் சைஸுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப தின்னாவோ திக்காவோ இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஹைட்டுக்கு வந்தால் போதும். 1/4 இன்ச்சு to 1/2 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஹைட் வைக்காதீங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும்போது கரெக்டான பேஸில் இருக்கும் அந்த க்ரஸ்ட்டு. இப்போ இந்த டின் சைஸ்க்கு வந்து நம்ம நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டின் சைஸ்க்கு எடுத்தாச்சு. சைடு எட்ஜஸ் இந்த மாதிரி 4 விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். எட்ஜு வந்து கொஞ்சம் ஹைட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்கிறத விட எட்ஜு எல்லாமே ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ சீஸ் போட்டாலும் அது மெல்ட் ஆகி வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பேஸ் வந்து நல்லா உப்பி வராது. இல்லைனா நம்ம ஈஸ்டெல்லாம் போட்டிருக்கனால பன்னு மாதிரி நல்லா உப்பிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுருங்க தாராளமாக.
இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரீஹீட் பண்ண அவனில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த பேஸை மட்டும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பேஸும் நல்லா வெந்திருக்கும். சீஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் டேஸ்ட் மாறாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது அவனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பேக் பண்ணியாச்சு. சைடெல்லாம் பார்த்தாலே தெரியும், விட இப்போ நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. ரொம்ப குக் ஆகிருக்காது, ஒரு 5 மினிட்ஸாக நம்ம குக் பண்ணியிருக்கோம். அதனால பாதி தான் வெந்திருக்கும். இதில் பீஸா சாஸ் வந்து இந்த ஸ்பூனால் நான் 3 ஸ்பூன்ஸ் வைத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 2 சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மொசரல்லா, ஒன்று சடார். ஃபஸ்ட்டு வந்து மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் தூவிக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி பீஸா எந்த பீஸா செஞ்சாலும் மொசரல்லா சடார் சேர்த்து செய்யும்போது நமக்கு டாமினோஸ் ஸ்டைலில் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து சடார் சீஸ் வந்து நல்லா தூவிக்க போகிறேன். நல்லா தாராளமாக உங்களுக்கு சீஸ் வந்து நிறைய இருந்தால் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக ஹைட் வைக்க சொல்கிறது. அப்போ தான் சீஸ் வந்து நிறைய சேர்த்தாலும் பொங்கி வராமல் இருக்கும். சடார் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் மொசரல்லா சீஸ் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன், 3 லேயர் ஆட்டம். இதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஆனியன் கேப்சிகம் சிக்கன் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ரெடி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் வெஜ்ஜு பண்ணுறதா இருந்தால் பன்னீரை வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கார்ன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இப்படியே கூட குக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இட்டாலியன் ஸ்பைசஸும் ஆரிகானோவும் கொஞ்சம் தூவிக்கிறேன். நீங்கள் இதில் ஆரிகானோ மட்டும் இருந்தால் கூட தூவிக்கலாம். இல்லை இட்டாலியன் ஸ்பைசஸ் சேர்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் அப்படியே. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம செட் பண்ணியாச்சு. இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதே 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 17 மினிட்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சைடு க்ரஸ்ட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா தூவிக்கோங்க. சைடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. அப்போ நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றி கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இதிலே கட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரஸ்ட் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த பேஸு பீஸாவோட பேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக, அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செய்யும்போது இந்த பன்னு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 6 நாளும் நமக்கு அவ்வளோ ஹார்ட் ஆகாது. அதேமாரி நம்ம எந்த பீஸா செஞ்சாலும் நீங்கள் மோஸ்ட்லி சடார் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இட்டாலியன் ஸ்பைஸஸும் வந்து நமக்கு பீஸாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.